ஐயா இந்த பொண்ணுகிட்ட செயின் ஸ்நாட்ச் பண்ற அந்த பொறுக்கி பசங்களை பிடிச்சு வந்துவையா. நீதானே அது? எப்படிடா என்ன நடந்துச்சு? சார் அடிக்க மாட்டீங்களே சார். அடிக்க மாட்டேன் சொல்றா. சார் ஒரு பொம்பளை பெரிய செயின் பொண்ணு ரோட்ல நடந்து போச்சு சார். பாக்கிறதுக்கே சும்மா பல இருந்துச்சு சார். நாங்க 2 பேரும் பைக்ல போய் அத்தலாம் அத்தனா அருவே இல்ல சார். அந்த பொம்பளை டமால கீழே ஊதிச்சு. அப்புறம் கீழே ஊஞ்சில்ல சார். விட்டுன்னு பார்த்தா விடவே இல்ல சார். அந்த பொம்பளைய போட்டு ரோட்ல இழுத்துனே போனேனா. பயப்படாத, அது நம்ம தான். சும்மா சொல்லு. நிக்கிறாரா சார் இந்த ஆளு. எங்களை புடிச்சலாம் நினைச்சு குடுக்குன்னு வராண்டார் சார். எங்களுக்கு அல்லு இல்ல போட ஸ்பீட்ல டமால கீழே விட்டாரு. நாங்க எஸ்டா எங்கன்னு வந்துட்டோம் சார். நீ என்னடா பண்ண? சார் அவன் செயின் அடிக்கும்போது நான் தான் சார் பைக் ஓட்டிட்டு போனேன். என்ன சார் பாக்குறீங்க? சார் என்ன சார் இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? 2 நாள் முன்னாடி தான் சார் என் பொண்டாட்டி ரோட்ல தரதரன்னு எடுத்துட்டு போனாங்க சார். இவங்கள பிடிக்க போய் தான் சார் நானும் கீழே வந்து என் தலையில அடிபட்டு இருக்கு சார். சார் தூக்கி போட்டு 4 சாத்துங்க சார். அப்பதான் சார் உண்மையை சொல்லுவாங்க. நீங்க தானே சொல்றீங்க போன வாரம் அக்யூஸ்லாம் அடிச்சு விசாரிக்க கூடாது, அன்பா விசாரிக்கணும்னு சொல்லி. அதான் விசாரிக்கிறேன் சார். நாட்டுல 10,000 மக்களுக்கு ஒரு போலீஸ்காரன் இருக்கிறான். அப்படி இருந்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தா என்ன காரணம் தெரியுமா? தப்பு பண்ணா போலீஸ்காரன் அடிப்பாங்கிற பயம் தான். அந்த பயம் மட்டும் போச்சுன்னு வச்சுக்கோங்க, நாட்டுல ஒருத்தங்க கூட நிம்மதியா நடமாட முடியாதுங்கிறத ஹியூமன் ரைட்ஸ் புரிஞ்சுங்க. போலீஸ்காரன் விருப்பப்பட்டு யாரும் அடிக்கிறது இல்ல சார். இந்த மாதிரி பொறுக்கிங்களை தப்பு பண்ணாம தடுக்கிறதுக்கும் தப்பு பண்ண விட்ட உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் சார் அடிக்கிறது. அதுக்காக எங்க டிபார்ட்மெண்ட்ல தப்பே நடக்கலன்னு சொல்லல சார். யாரோ சிலர் பண்ற தப்புக்காக ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் குறை சொல்றதுல எந்த நியாயமும் இல்ல சார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார், பெரிய பாண்டி மாதிரி உயிரை கொடுக்கிற ஆபீசர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கதான் செய்றாங்க. போலீஸ்ங்கிறது உங்களுக்காக தான். போலீஸ் ஃபார் யூ. இப்ப எங்க பாணியில எப்படி ட்ரீட்